தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்முடைய வார்த்தையால் சகலத்தையும் உருவாக்கினீரே தாப்பனே. உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். நீர் மகா பெரியவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் பரம தாப்பனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை குறித்து அக்கறையுள்ளவராக, எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் பலப்பட, கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் விசுவாசத்திலும் நாங்கள் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும், வியாதிகள் நீங்கட்டும். தாப்பனே, பலன் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், முன்னேற்றம் உண்டாகட்டும். தாப்பனே, தேவைகள் சந்திக்கப்படட்டும். Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. Glory be to God. Blessed be your holy name. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah to Jesus. நம்முடைய கர்த்தர் வல்லவர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய கர்த்தர் நம்மீது அன்புள்ளவராகவே இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறவராக, நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக, நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறவராக. Hallelujah. நம்முடைய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மோட கூட இருக்கிறார். Hallelujah. Hallelujah to Jesus. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமான காரியங்கள். பெற தேவன் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். என் சார்பாக யுத்தம் செய்கிறார். எனக்காக காரியங்களை நடப்பிக்கிறார். எனக்கான பாதைகளை ஆயத்தம் பண்ணுகிறார். எனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். எனக்கென்று நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். என்னை நல்ல பாதையில், செம்மையான பாதையில் நடத்துகிறார். இதெல்லாம் சிந்திக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் தான் முக்கியம். புரியுதா? வாழ்க்கைக்கு ஒரு நங்கூரம் வேணும். நங்கூரம் நம்பிக்கை. இங்கிலீஷில் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை இருக்கும்போது தான் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். காலையில் எந்திரிக்கும்போது ஏன்டா எந்திரிச்சோம்னு எந்திரிக்காமல், கர்த்தர் இன்னைக்கு நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார். கர்த்தரோடு கூட நான் இணைந்து செயல்பட போகிறேன். என் வாழ்க்கையில் இன்றைக்கி புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. மக்களுக்கு நன்மை செய்ய போகிறேன், ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். இன்று கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை நான் நிறைவேற்ற போகிறேன். அப்படி எந்திரிக்கணும் காலையில். இதெல்லாம் நல்ல எதிர்பார்ப்புகள், நல்ல எண்ணங்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் குடிக்கொண்டு இருக்கும்போது தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு அனல் இருக்கும். லைஃப் ஒரு எனர்ஜெட்டிக் லைஃபாக இருக்கும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தாக்கு ஜாம்பி மாதிரி தான் இருக்கும். நடப்பணம்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில். அந்த மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு மகிமையான எதிர்காலம் வரப்போகிற நித்தியத்தில் மட்டும் இல்லை, இப்பையும் இந்த வாழ்க்கையிலையும் மகிமையின் நம்பிக்கை இயேசு. அவர் உங்களுக்கு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்படிப்பட்ட எண்ணங்கள்னால உங்கள் வாழ்க்கையை, உங்கள் மனதை, உங்கள் இருதயத்தை நிரப்புங்க. இதெல்லாம் முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிப்போம். கடந்த 2 மெசேஜில் இந்த
5 வசனங்களையும் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். முதல் 2 வசனத்தை கவனிச்சிருக்கிறோம். இன்றைக்கி மற்ற வசனங்களையும் பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்தில் இருந்தே வாசிப்போம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ போன 2 மெசேஜில் அவர் ஏன் எருசலேமுக்கு போனார், அதோட பேக்ரவுண்ட் என்ன, அங்கே என்ன நடந்துச்சு, பவுலுக்கு அங்கே போவது எவ்வளோ முக்கியமான காரியமாக இருந்தது, அவருடைய ஊழியத்திற்கு, அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு, நம்பிக்கைக்கு அது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தது, அவர் நிறுவின அந்த சபைகள், அந்த சபைகளுக்கெல்லாம் இந்த ட்ரிப்பு, அங்கே அவங்க அந்த பயணம், அங்கே அவங்க எடுத்த முடிவு, இதெல்லாம் எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சுன்றதை குறித்து பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் கேட்கலன்னா தயவுசெய்து கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு மனிதனை பேர் சொல்லி குறிப்பாக இங்கே வந்து நமக்கு போதிக்கிறார். தீத்து, நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். அப்போஸ்தலன் நடவடிக்கையில் தீத்துவோட பேர் இல்லை, ஆனால் இங்கே கலாத்தியரில் பவுல் அப்போஸ்தலன் குறிப்பாக அவர் பேரையும் மென்ஷன் பண்ணுறார். பைபிள் எப்போதுமே அப்படி தான், ஒரு இடத்துல இல்லாத டீட்டெயில் இன்னொரு இடத்துல இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே 3வது வசனத்தில் தீத்துவை உதாரணமாக காண்பிக்கிறார். எப்படி இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் விருத்த சேதனம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்றதுக்கு தீத்துவை ஒரு உதாரணமாக இங்கே பவுல் காண்பிக்கிறார். ஆனாலும் என்னொன்றுனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாக இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. ஏன் தீத்துவை அவர் குறிப்பாங்க மென்ஷன் பண்ணுறாரு? பைபிளில் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் ஒரு ஃபுல் ஸ்டாப்பு கூட இல்லை. ஃபுல் ஸ்டாப்பு, கம்மா, செமிகோலன் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. ப்ளூரல், சிங்குலர், எல்லாத்துக்குமே பைபிளில் காரணம் இருக்குது. அதனால தான் பைபிள் வாசிக்கும்போது கவனமாக வாசிக்கணும், ஒரு பயபக்தியோடு வாசிக்கணும். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு பயபக்தியோட கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். அப்போ தான் அது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படும். ஆக்சுவலாக கவனமாக வாசிக்கணும். என்ன சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு, ஏன் இவர் பேர் இங்கே இருக்குது, எல்லாத்தையும் கவனிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே தீத்துவ குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இங்கே குறிப்பிடுகிறார். ஏன் தீத்து? சரி, தீத்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். தீத்து வந்து ஒரு விசுவாசி மட்டும் கிடையாது. தீத்து வந்து பவுலுடைய இந்த அப்போஸ்தல டீமில் முக்கியமான ஒரு ஆள். சுவிசேஷம் புறஜாதிகள் மத்தியில் நடக்கிற அந்த ஊழியத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் லீடர் அவர். பவுல், திமோத்தேயு, தீத்து, இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியமான ஆட்கள் இல்லையா? அதுலேயும் இந்த திமோத்தேயும் தீத்துவையும் தான் பவுல் அப்போஸ்தலன் அதிகமாக சபைகளை பராமரிப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் பயன்படுத்துகிறார். ஏன்னா இவர் வேறு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. பல இடங்களுக்கு இவங்கள தான் அனுப்புகிறார், நம்பிக்கை அனுப்புகிறார். இவங்களுக்கு அப்புறம் அப்போலோவை பார்க்குறோம் இல்லையா? மற்ற பேர்லாம் அந்த அளவுக்கு இவங்க அளவுக்கு லீடர்ஷிப் பொசிஷனில் இல்லை. ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க, ஆனால் இந்த ரேஞ்சுக்கு இல்லை. இவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள். 3 பேர் ஆக்சுவலாக, திமோத்தேயு, தீத்து, அதுக்கப்புறம் அப்போலோ. சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ தீத்துவை குறித்து பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார், எப்படி நினைத்தார், என்ன நினைத்தார் அவரை குறித்து அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். தீத்துவுக்கு எழுதின நிருபம்
அதை கொஞ்சம் பார்ப்போம். 1ஆம் வசனம், 1 அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல், பொதுவான விசுவாசத்தின்படி, அதாவது காமன் ஃபெய்த், பொதுவான அப்படின்னா காமன் ஃபெய்த், கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த காமன் ஃபெய்த், உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. எப்படி என்ன சொல்கிறார்? குமாரன் சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். ரைட். பவுலுக்கு வந்து திருமணம் ஆகலை. ரைட். அவருக்கு சொந்தமாக பிள்ளை கிடையாது. அவருக்கு வந்து 2 பேரை பிள்ளைய மாதிரி நினச்சி ரைட் ஊழியத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து ஊழியம் பார்க்குறார். அவங்களும் இவர் அப்படி தான் பார்க்குறாங்க, அப்பா மாதிரி தான் பார்க்குறாங்க. ரைட். அப்படி 2 பேர் இருந்தாங்க. ஒன்று திமோத்தேயு, இன்னொன்று தீத்து. ரைட். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெறும் குமாரன் மட்டும் இல்லை, ஏன்னா குமாரனில் பல வகை இருக்குது இல்லையா? ரைட். இந்த நம்ம ஆண்டவராக இயேசு ஒரு உதாரணம் சொல்கிறார். 2 குமாரர்கள். ஒருத்தன் வந்து இருக்கிற அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிடிங்கிட்டு போய் சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டு சொத்தை எடுத்துகிட்டு போய் ஊதாரித்தனமாக செலவழித்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிட்டு கடைசியில் போய் பன்னி மேய்ச்சி பன்னிக்கு போடுற சாப்பாடு கூட கிடைக்காம அப்படிப்பட்ட ஒரு குமாரன், கெட்ட குமாரன். ரைட். அவன் ஒரு பக்கம். இந்த சைடு பார்த்தோம்னா, ஆனால் அவர் கூடயே இருந்து தாப்பனுடைய சொல்லு கீழ்ப்பிடிஞ்சு, ரைட், தாப்பனோடு இருந்து வேலைகள் உங்கள் சொத்து எல்லாத்தையும் பராமரித்து கொண்டு இருந்தால் இன்னொரு குமாரன் இருக்கிறான். ரைட். அதாவது அப்போ குமாரர்கள் 2 வகை இருக்கிறாங்க. நம்மளோட ஆண்டவராக இயேசு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, 2 பயல்கள்கிட்ட வந்து ஒரு தாப்பன் போய் சொல்கிறாரு, போய் தோட்டத்தில் வேலை படுறா அப்படின்னா, ஒரு பையன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனான், இன்னொரு பையன் போகிறேன்னு சொல்லிட்டு போகாமல் ஓடிட்டான். அந்த மாதிரி கர்த்தர் வந்து இந்த குமாரர்கள் பற்றிலாம் சொல்கிறாரு இல்லையா? அங்கேயும் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ரைட். ஒன்று தாப்பன் சொல்ல கேட்டு மாட்டேன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் கீழ்ப்படுகிறான். இன்னொருத்தையும் பண்ணுறேன்னு பேச்சுக்கு சொல்லிவிட்டு ஓடி போயிட்டான் இல்லை. அப்போது குமாரர்களில் பலவிதம். தீத்து எப்படிப்பட்ட குமாரன்? உத்தம குமாரன். சொல்லுங்கள், உத்தம குமாரன். ஹல்லேலூயா. 2வது வசனம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு பண்ணின அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். இங்கே பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் புறவினத்தார் மத்தியில் போதித்த சுவிசேஷத்தை தன்னுடைய சுவிசேஷம் என்று சொல்கிறார். எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட, எனக்கு கர்த்தர் வந்து இந்த புறஜாதிகளின் சுவிசேஷத்தை பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்து அவர் மூலமாக அதை உலகம் முழுசாக பரப்புகிறார். நல்லதுவே. அதனால தான் அது எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அப்படின்னு சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் வந்து அதை ரொம்ப சொந்தம் கொண்டாடுவார் அந்த சுவிசேஷத்தை. நீங்கள் பைபிளில் நிருபங்களில் பல இடங்களில் பார்க்கலாம். அது முக்கியம். ஏன்னா அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பவுலுடைய நிருபங்களுக்கும் பேதுரு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம், யோவான் எழுதின நிருபம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். ரைட். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை குறித்து நான் அப்புறமா கொஞ்சம் பேசுகிறேன். ரைட். எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். ரைட். பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை. ரைட். மோசே சொன்னதும் தேவனுடைய வார்த்தை தான். தீர்க்கதரிசிகள் மற்ற தீர்க்கதரிசிகள் பொறுத்ததும் தேவனுடைய வார்த்தை தான். ரைட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு போதித்ததும் தேவனுடைய வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்ததும் தேவனுடைய வார்த்தை. யாக்கோபு, பேதுரு, யோவான் இவங்க போதித்ததும் தேவனுடைய வார்த்தை. ரைட். பயன்படுத்தப்பட்ட நபர்கள் வேற, ஆனால் அவர் மூலமாக பேசினது ஒரே கர்த்தர். ரைட். இவங்கெல்லாம் அவங்க சொந்த கருத்தை எழுதலை. மோசையும் தன்னுடைய சொந்த கருத்தை எழுதலை. ரைட். தீர்க்கதரிசிகளும் அவங்க சொந்த கருத்தை எழுதலை. நம்முடைய ஆண்டவராக இயேசுவும் அவராக ஒன்றும் பேசலை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராக இயேசு என்ன சொல்கிறாரு? போராட்டம்லாம், இது என் வார்த்தைகள் இல்லை, என் பிதாவுடைய வார்த்தைகள். இது என் கிரியைகள் இல்லை, என் பிதாவின் கிரியைகள். ரைட்.
பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் இல்லையா, இது நான் சொல்ல கர்த்தர் சொல்கிறார் என் மூலமாக. பேதுரு எழுதின வார்த்தைகளும் அப்படித்தான், யாக்கோபு எழுதின வார்த்தைகள், யூதா எழுதின வார்த்தைகள், யோவான் எழுதின வார்த்தைகள் எல்லாமே அப்படித்தான். பயன்படுத்தப்பட்ட நபர்கள் வேறு வேறு, ஆனால் பின்னாடி இருந்து அவர்களை ஏவினது கர்த்தர். வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள், அந்த ஞானம் கர்த்தருடைய ஞானம். அதனால் பைபிளை குறித்து நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரைட்? நீங்கள் யூதர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது. இதே பிரச்சனை யூதர்கள் மத்தியிலும் இருக்குது. நீங்கள் யூதர்களுடைய எழுத்துக்கள்லாம் படிச்சிங்கன்னா, நான் நிறைய படிப்பேன். அவங்களோட போதனைகள் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய கவனிப்பேன் நான். ரைட்? புக்ஸ் எல்லாம் படிப்பேன் நான். அப்படிலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டையும் இதே தொந்தரவு. என்ன தொந்தரவுனா, மோசே எழுதுன அந்த நியாயப்பிரமாணத்துக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் சொல்கிறேன், எல்லாரும் கிடையாது, ஒரு. ரைட்? ஆனால் இந்த தீர்க்கதரிசிகள் வார்த்தைக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் மோசேயின் சீசர்கள், நீங்கள் பைபிளில் கூட பார்ப்பீங்க, நாங்கள் மோசேயின் சீசர்கள். ரைட்? தீர்க்கதரிசிகள் வார்த்தைக்கு மோசே எழுதின வார்த்தைகளுக்கு அளவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பிரச்சனை என்னென்னா, பேசுனது ஒரே கர்த்தர். மோசே மூலமாக பேசினவர் தான் சாமுவேல் மூலமாகவும் பேசினார். சாமுவேல் மூலமாக பேசினவர் தான் எரேமியா மூலமாகவும் பேசினார். எரேமியா மூலமாக பேசினவர் தான் சாலமன் மூலமாகவும் பேசினார். சாலமன் மூலமாக பேசின அதே கர்த்தர் தான் மல்கியா, ஏமோஸ், யோவேல், ரைட், எல்லார் மூலமாகவும் பேசியிருக்கிறார். நம்ம இப்படி பிரித்து பார்க்கும்போது சில சமயம் நம்ம அறியாமையே என்ன சொல்கிறோம்னா, இது தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் மனிதருடைய வார்த்தைகள்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். ரைட்? அவர் சொன்னது தேவனுடைய வார்த்தை, இவன் சொன்னதான் இவனாக எழுதுனதுன்ற மாதிரி பேசுகிறோம். புரியுதா? பழைய ஏற்பாட்டிலே அந்த மாதிரி டிஸ்டிங்ஷன்லாம் இருக்குது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டு யூதர்கள் கூட இப்படி தான் சிந்திப்பாங்க. ரைட்? எல்லா யூதர்களும் இல்லை, கிறிஸ்தவரில் எல்லா கிறிஸ்தவனும் இப்படி யோசிக்கிறது கிடையாது. பட் இருக்கிறாங்க குரூப்பு. இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் வந்துட்டோம்னா அதே மாதிரி டிவிஷன் இருக்குது. ஒரு சில நான் காஸ்பல் மட்டும்தான் படிப்பேன், இல்லை காஸ்பல் தான் முக்கியம். இன்னும் ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை காஸ்பலும் அவ்வளோ முக்கியம் இல்லை, பவுல் அப்போஸ்தலர் எழுதின நிருபங்கள் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவர் தான் புறவினத்தாருக்கு அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன், அதனால் அவர் சொன்னது தான் முக்கியம், அதுக்கு தான் நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஓகே, ரைட். அப்போ பேது, யோவான், யாக்கோபு, யூதா இவங்க மூலமெல்லாம் யார் பேசுனது? அவங்க சொந்தமாக உட்காந்து அவங்கள கற்பனை பண்ணி எழுதி வச்சுருக்காங்களா பைபிளில்? இந்த மாதிரி பேசும்போது இது முக்கியமில்லை, அது முக்கியமில்லை, இது முக்கியமில்லை, இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம என்ன சொல்கிறோம்? ரைட்? என்ன மாதிரி ஒரு அர்த்தத்தை அது உண்டு பண்ணுதுன்னா, ஒரு சிலதுக்கு அர்த்தரால் ஏவப்பட்டது, மிச்சதெல்லாம் நம்மளாம் பேசுகிறது, அவங்களாம் எழுதி வச்சுருக்குன்ற மாதிரி ஆயிடுது. பேசுகிறது ஒரே கர்த்தராக இருந்தால் எல்லாரும் எழுதுனதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். புரியுதா? ஒரே கர்த்தர், பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் தான் வேறு வேறு. பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு வேதத்தை குறித்து பேசும்போது சொல்கிறார், the scripture cannot be broken. தேவ வார்த்தை உடைக்கப்பட முடியாது, மாற்றப்பட முடியாது. அவர் சொன்னது தான். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் நியாயப்பிரமாணத்திலையோ இல்லை தீர்க்கதரிசிகளையோ சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒரு கம்மா ஃபுல் ஸ்டாப் மாறாதுன்னு இருக்கிறாரு. புரியுதா? வானம் பூமி ஒளிஞ்சிருச்சா? இன்னும் இருக்குதுல்ல. நீங்கள் நாகாயத்தில் பறந்துகிட்டு இருக்கிறீங்க, இல்லை அவுட்டர் ஸ்பேஸில் பறந்துகிட்டு இருக்கிறீங்களா? எங்கே இருக்கிறீங்க? பூமியில் தானே இருக்கிறீங்க. உங்கள் தலைக்கு மேலே வானம் இருக்குதுல்ல. அப்போ பழைய ஏற்பாடு அந்த வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அது தேவனுடைய வார்த்தைகள், பேசும்போது மரியாதையோடு பேசணும். புரியுதா? இது கொஞ்சம் கேட்குறது கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு, ஆனால் கேளுங்க, நல்லது. புரியுதா? தேவனுடைய வார்த்தையை அணுகும்போது பயபக்தியோடு அணுக வேண்டும். அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமாக இருந்தாலும் சரி, இல்லை சுவிசேஷமாக இருந்தாலும் சரி, இல்லை தீர்க்கதரிசிகளோட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்த அந்த வார்த்தைகளை கொடுத்தது தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன்.
எப்பொழுதுமே மைண்டில் வச்சுக்கணும். பைபிளை அணுகும்போது பயபக்தி இருக்கணும். அந்த வார்த்தைகளை எடுத்து பேசும்போது பயபக்தி இருக்கணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. புரியுதா? கவனம், ரொம்ப கவனம். இதெல்லாம் நம்ம ஏன் இதை குறிச்செல்லாம் பேசுகிறோம்னா, இப்படி தான் ஆரம்பிக்கும், அப்புறம் அப்படியே கொண்டு போய் வேற எங்கேயாவது முடிஞ்சும். இந்த மாதிரி ஆரம்பித்து தான் மக்களுடைய நம்பிக்கை படிப்படியாக கெட்டு போய் அது வேறு ஏதாவது தப்பான போதனைகளுக்குள்ள கொண்டு போய் விடும். புரியுதா? எபிரேயர் 1 அதிகாரம், எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனம். பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். பூர்வ காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினதும் அதே தேவன் தான். சுவிசேஷத்தில் இயேசு மூலமாக பேசினதும் அதே தேவன் தான். பவுல் மூலமாக பேசினதும் அதே தேவன் தான். மற்ற அப்போஸ்தலர்கள் மூலமாக பேசுறதும் அதே தேவன் தான். தேவன் ஒருவரே. வார்த்தை, தேவ வார்த்தை அனைத்தும் ஆவியானவரை ஏவப்பட்டது. பேசும்போது குறிப்பாக ஊழியக்காரர்கள் உங்களுக்கு சொல்கிறேன், கவனம். நீங்கள் பேசும்போது நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுங்க. ஏன்னா சில சமயம் ஒரு சில ஆட்கள் பேசுகிறத கேட்டோம்னா மக்களுக்கு பைபிள் மேலே இருக்கிற மரியாதை போயிடுது. புரியுதா? அந்த மரியாதை போயிடுது. வாசிக்க மாட்டேன், முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது. ஏற்கனவே வாசிக்க மாட்டாங்க. எத்தனை கிறிஸ்தவங்க பைபிள் வாசிக்கிறாங்க டெய்லின்னு உங்களுக்கே தெரியும். இதில் நீங்கள் வேறு இப்படி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வாசிக்கிறதையும் வாசிக்க மாட்டான். வாசிக்கும் போதும் மரியாதை இல்லாமல் வாசிப்பான். புரியுதா? என்னத்தை சொல்கிறோம், அதை எப்படி சொல்கிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்ப முக்கியம் இதெல்லாம். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, தீத்துவை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 8 அதிகாரம், 2 கொரிந்தியர் 8. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். தீத்து பார்த்தீங்கன்னா பவுலுடைய அப்போஸ்தலர் டீமில் ரொம்ப முக்கியமான ஆள். தீத்துவுக்கும் தீமோத்தேயுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தீமோத்தேயு கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். மக்களோட டீல் பண்ணுறது, பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறது, ப்ராப்ளமான ஆட்களெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது, இதெல்லாம் அதில் அவர் அவ்வளோ தேறினவர் கிடையாது. தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலன் நிறைய நேரங்களில் நிருபங்கள் எழுதும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் சபைக்கு. அவரை ஒழுங்காக பார்த்துக்கங்க, மரியாதையாக நடத்துங்க, அவர் சொல்கிறது கீழ்ப்படிங்க, இந்த மாதிரிலாம். தீமோத்தேயுக்கு எழுதும்போதும் யார் உன்னுடைய இளமையை வைத்து உன்னை யாரும் மட்டமாக எண்ணாதபடி கவனமாக இரு அப்படின்லாம் உபதேசம் பண்ணுறாரு அவருக்கு. இந்த மாதிரி தீமோத்தேயு அந்த மாதிரி ஒரு டைப். இந்த பர்சிக்யூஷன், எதிர்ப்புகள் இதெல்லாம் கையாளுறதுல அவருக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் வீக்னஸ் இருந்துச்சு. பவுல் அப்போஸ்தலன் அவரை என்கரேஜ் பண்ணி நிறைய இடங்களில் இந்த மாதிரி காரியங்களை குறித்துலாம் எழுதுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் தீத்து கொஞ்சம் வித்தியாசமானவர். தீத்து என்ஃபோர்ஸர் மாதிரி பவுலுக்கு. ஏதாவது பிரச்சனை ஃபிக்ஸர், ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணணும்னா தீத்துவை தான் பவுல் அப்போஸ்தலன் அனுப்புவார். பிரச்சனையான இடங்கள், போராட்டமான இடங்கள், சபைக்குள்ளே சொல்கிறேன் நான், ஒழுங்கு இல்லாத இடங்கள், இந்த இடங்களெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், ஃபிக்ஸ் பண்ணணும்னா பவுல் அப்போஸ்தலன் அந்த மாதிரி இடங்களுக்கு தீத்துவை தான் அனுப்புவார். தீத்து கொஞ்சம் ஸ்ட்ராங் கேரக்டர், கொஞ்சம் நல்ல போல்டு டைப். போய் காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறதுல அவர் கொஞ்சம் தேர்ன ஆள். நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 16 தீமோத்தேயு
அவருடைய அம்மா வந்து யூத பெண்மணி, அப்பா வந்து கிரேக்கர். அவர் ஊழியத்துக்குள்ளே பவுல் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு விருத்தத சேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கூட ஊழியத்துக்குள்ளே கூட்டு போகிறார். ஏன்னா அங்கே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் தெரியும் இவருடைய அப்பா கிரேக்கர் அப்படின்னு. இந்த மாதிரி பரிசேயர்கள் இந்த மாதிரி உபத்திரவம்லாம் வரும்போது திமோத்தேயுவால் அதை கையாள முடியாதுன்னு சொல்லிட்டு திமோத்தேயுவுக்கு அங்கேயே பவுல் அப்போஸ்தலன் விருத்தத சேதனம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் தீத்து வந்து விருத்த சேதனம் பண்ணப்படாதவர், அப்பா அம்மா எல்லாருமே கிரேக்கர். ரைட். அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறாரு, தைரியமாக போகிறாரு, தைரியமாக ஊழியம் பார்க்குறாரு. கர்த்தர் அவர் மீது வைத்திருந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு, பிரச்சனைகளை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, சபைகளை ஒழுங்குபடுத்துகிறாரு, இதெல்லாம் கரெக்டாக செய்கிறாரு பாருங்க. ரைட். ஹல்லேலூயா. இதை மைண்டில் வச்சுக்குவோம். இன்னொரு வசனத்தை கவனிப்போம். ரெண்டாவது, தீத்து பார்த்திங்கன்னா இந்த கொரிந்திய சபை அந்த ஏரியாவில் இருந்த அந்த கிரேக்க சபைகளுக்கு கிரேக்க சபைகள் மீது அவருக்கு ஒரு பாரம் இருந்தது. கர்த்தரே அதை வைத்தார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இங்கே பார்க்குறோம் 16ஆம் வசனத்தில், தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரைட். இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி, ரைட், அந்த மக்களை குறித்த ஒரு பாரம், அவங்க நல்லா இருக்கணும், கிறிஸ்துக்குள்ளே பலப்படணும், ரைட், சபைகள்லாம் நல்லா ஏசப்பாவுக்குள்ளே பலனுள்ள சபைகளாக இருக்கணும் அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு நல்ல பாரம், ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. ஹல்லேலூயா. 23ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தான், அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடல் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும். இப்போ பவுலோட கூட ஒரு தகப்பனோட பிள்ளை இணைந்து வேலை பார்க்குற மாதிரி, ஒரு பார்ட்னர் சேர்ந்து பிஸ்னஸ் பார்க்குற மாதிரி, ரைட், ஒரு ஃபெல்லோ சோல்ஜர். ஹல்லேலூயா. அந்த விதமாக தான் அவர் வந்து வேலை பார்க்குறாரு. ரைட். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கணும். 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லை, 12க்கு போங்க. 12, அதே 2 கொரிந்தியர் 12க்கு போங்க. ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனோட கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா, அதாவது ஏதாவது பணங்காசு ஆசைப்பட்டு அப்படி எதுவும் பணத்துக்காக வேலை பார்த்தாரா, அந்த மாதிரி கேட்குறாரு. ரைட். இங்கிலீஷில் டிட் ஹி மேக் கெயின் ஆஃப் யூ அப்படின்னு கேட்குறாரு. ரைட். உங்களை வச்சு அவர் ஒன்று பணம் சம்பாதிச்சாரா அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா. தீத்து வந்து ஒரு பிள்ளை மாதிரி இருந்து வேலை பார்த்தது மட்டும் இல்லை, அவங்க செயல்பட்ட விதம், போதித்த போதனை, நடந்த பாதை, அவங்களுடைய கேரக்டர், அவங்க நடந்து கொண்ட விதம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. தீத்து பவுல் அப்போஸ்தலனை அப்படியே இமிட்டேட் பண்ணுறாரு, அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்குறோம்னா, ஏன் அங்கே தீத்துக்கு பாயிண்ட்டாக எல்லாருக்கும் எக்ஸாம்பிள்னால், எல்லாருக்கும் தீத்துவை தெரியும். ரைட். புறஜாதி சபைகளில் தீத்துவை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பவுலோடு இணைந்து எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறவர். அவரை பவுல் வந்து சபைகளுக்கெல்லாம் அனுப்பி, ரைட், போதிக்கிறதுக்கு, ப்ராப்ளம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வழி நடத்துறதுக்கெலாம் அவர் அனுப்புகிறார் இல்லையா. அதனால் தீத்துவை எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து பவுலுடைய அந்த அப்போஸ்டலிக் டீமில் இருக்கிறாரு. ரைட். புறஜாதிகளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இம்பார்ட்டண்ட் லீடராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட அவங்க வந்து கம்பல் பண்ணலை எருசலேமில். ஏன்னா சரி, சில சமயம் விசுவாசிகளை கம்பல் பண்ணாட்டினாலும் இந்த லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களையாவது கொஞ்சம் கம்பல் பண்ணுவாங்க. நீங்கள் பொதுவாக கம்பெனிலெலாம் போய் வேலை பார்த்தீங்கன்னா, பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ரைட். ஒரு விதத்தில் பிஹேவ் பண்ணாலும் பொறுத்துக்குவாங்க. ஆனால் இந்த லீடர்ஷிப் பொசிஷனுக்கெலாம் வந்துட்டால் ஸ்டாண்டர்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ரைட். பொதுவாக ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிறவங்க நடக்கிற மாதிரி இந்த ஹையர் லெவலில் இருக்கிறவங்க நடக்க முடியாது இல்லையா. அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இவங்களுக்கு ஒரு ரூல் இருக்கும், அவங்களுக்கு வேறு ரூல் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி தான் இங்கே ஏன் அவரை உதாரணமாக வைக்கிறாரு.
இவர் ஒரு புறவினத்தான்றது மட்டுமல்ல, ரைட், இவ்வளோ முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவரை கூட அவங்க ஃபோர்ஸ் பண்ணலை, நீ விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணலை. ஹல்லேலூயா. அந்த தீத்துவை இவங்களுக்கு உதாரணமாக வைக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவனுக்கு விருத்த சேதனம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு உதாரணம் தீத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த மெசேஜில் பார்ப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.